வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் வந்துவிடும். அது வேலை காரணமாக இருக்கலாம். உறவுகள், பணம், கனவுகள் எதுவாக இருந்தாலும் மன அழுத்தம் நம்மை தளரச் செய்யும். ஆனால் நினைவில் வைங்க, மன அழுத்தம் ஒரு பிரச்சனை அல்ல. அது நம்மை வளர்த்து கொள்வதற்கான ஒரு அழைப்பு. அதை தாண்டி செல்ல முடியுமானால் வாழ்க்கையில் நாம் அடைய முடியாதது எதுவும் இல்லை. இன்று நாம பார்க்கப் போவது மன அழுத்தத்தை கடந்து செல்ல 3 சக்தி வாய்ந்த வழிகள். முதல் வழி, சிந்தனையை மாற்று. நெகட்டிவ் யோசனைகளுக்கு ஸ்டாப் சொல்லு. நம்முடைய மன அழுத்தம் ஆரம்பம் எங்கே தெரியுமா? நாம் ஒரு விஷயத்தை குறித்து மீண்டும் மீண்டும் நெகட்டிவா யோசிக்கும்போது. எதையும் மிகையாக யோசிப்பது நம்மை சோர்வடையச் செய்கிறது. அதற்கு பதிலாக ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. இந்த விஷயத்தை நான் இப்போ தீர்க்க முடிகிறதா? இல்லை என்றால் அதில் கவனம் கொடுக்க வேண்டியதில்லை. நெகட்டிவ் எண்ணத்தை கட்டுப்படுத்தணும் என்றால் உன் மூளைக்கு புதிய செயல்பாடுகள் கொடு. இசை கேள், 10 நிமிடம் நட, சிரிங்க அல்லது ஏதாவது எழுதுங்க. நம்மை டிஸ்ட்ராக்ட் செய்வதே மன அழுத்தத்தை சமாளிக்க ஆரம்பக்கட்ட வெற்றி. இரண்டாவது வழி, உன் உடலை இயக்கு. உடல் செயல் மன அமைதி தரும். நம் உடல் மனதோடு நேரடி இணைப்பில் இருக்கிறது. நீ உளைச்சலாக இருந்தால் உடல் உறைந்து போகும். ஆனா நீ உடலை இயக்கினா மனம் தானாக ஒளிரும். ஒரு நாளைக்கு 20 நிமிடம் நடந்தாலும் போதும். உடல் வியர்க்கும் போது என்டார்பின்கள் என்ற ஹார்மோன்கள் சிரிப்பையும் சாந்தத்தையும் தரும். அதனால் மன அழுத்தம் வந்தால் கண்ணை மூடிக்கொண்டு ஓய்வு தேடாதீங்க. அதற்கு பதிலாக இயக்கம் தேடுங்கள். அதுதான் உண்மையான ஓய்வு. மூன்றாவது வழி, பேசு. உன் மனதை வெளியே விடு. மிகப்பெரிய மன அழுத்தம் நம்மை சிக்க வைக்கும் காரணம் நாம் அதை யாரிடமும் பகிராமல் நம்முள் வைத்துக் கொள்வதுதான். ஒரு நம்பகமான நண்பர், குடும்பத்தினர் அல்லது உன்னுடைய டைரி, யாரிடமாவது பேசுங்க. பேசும்போதே மனம் லேசாகும். சில நேரங்களில் தீர்வை யாரும் சொல்ல தேவையில்லை. நாம் சொல்வதாலேயே தீர்வு தெரிந்துவிடும். எடுத்துக்காட்டாக ஒரு சிறு கதை ஒன்று பார்ப்போம். ஒரு நாள் ஒரு மாணவன் தன் ஆசிரியரிடம் சொன்னான், எனக்கு வாழ்க்கை சிரமமாயிருக்கு, எல்லாம் தோல்விதான். அதுக்கு ஆசான் ஒரு கண்ணாடி கோப்பை நீர் கொடுத்து சொன்னார், இதை பூரணமாக உலர வைக்க முடியுமா? மாணவன் கோப்பை கையில் பிடித்தான். 5 நிமிஷம் பின் கையை வலிக்க ஆரம்பித்தது. ஆசான் சொன்னார், அதுதான் மன அழுத்தம். பிரச்சனையை பிடித்து கொண்டு நின்றால் வலி அதிகரிக்கும். ஆனா அதை வைத்திடு, நீ லேசாகி விடுவாய். இறுதியாக, மன அழுத்தம் தவிர்க்க முடியாதது, ஆனால் அதை தாண்டுவது நம்மால் முடியும். 3 விஷயங்களை மட்டும் நினைவில் வைங்க. 1, சிந்தனையை மாற்று. 2, உடலை இயக்கு. 3, மனதை வெளிப்படுத்து. நீ இதை பின்பற்றினால் மன அழுத்தம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. நம்முடைய மனநிலை நம் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கும். அதனால் நீ இப்போ மன அழுத்தத்தால் தளர்ந்திருந்தால் உன் மனதை உயர்த்து. ஏனெனில் நீயே உன் வாழ்க்கையின் சக்தி. நீங்க இன்னும் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கன்னா உங்க மனசுக்குள் எங்காவது ஒரு சிறு தீ இருக்குது. வாழ்க்கையை மாற்றணும், மீண்டும் எழணும் என்ற ஒரு தீ. அந்த தீயை இப்போ வெளிக்கொணங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறு தைரியம் கொடுத்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க மன அழுத்தத்தை தாண்டணும் என்று யாரையாவது நினைத்தால் அவரோடு இந்த வீடியோவை பகிரங்க செய்யுங்க. மற்றும் இன்னும் இதுபோல மனதை தொடும் ஊக்கமூட்டும் வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் நாளை வரும் ஒவ்வொரு வீடியோவும் உங்க மனதை மேலே தூக்கிவிடும். நம்புங்க, உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பத்தில்தான்.